25 மிஸ்டு காலா? இவங்க எப்போ ஃபோன் பண்ணாங்க? Vegetables and carbohydrates. Excuse me. Okay, so where was I? Yes. Like a potato. Excuse me. Sorry. ஹலோ ஏங்க என்னங்க ஃபோன் அடிச்சு எடுக்கவே மாட்டேங்கிறீங்க? நீங்க ஃபோன் பண்ணிடுறீங்க. அவங்க ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்க சார். சும்மா விடாம ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஃபோன் எடுக்கலனா ஏதோ ஒரு முக்கியமான வேலையில இருக்காங்கன்னு அர்த்தம். திரும்ப கூப்பிடுவாங்க சார். இப்படி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தொடர்ந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல உங்களுக்கு? Okay, ஏன் சார் இது கூட உங்களுக்கு தெரியாதா? படிச்சிருக்கீங்களா இல்லையா? திரும்ப அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க சார். அது வரைக்கும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மேனஸ் இல்லாம வைங்க சார் போன. ஹலோ மீட்டிங் முடிஞ்சு அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க. போனை வைங்க. Excuse me. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நாகராஜன் யாரோ ஃபோன் பண்ணிருந்தாங்க. எங்க அவர் என் ஹஸ்பண்ட்ங்க. அவர்கிட்ட மேனஸ் இல்லையா அதுதானே பேசிட்டு இருக்கீங்க? இல்ல மேம், விடாம ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க அதான். அதனால தானே நான் போனை சைலண்ட்ல போட்டேன். உங்களை யார் முதல்ல என் போன் எடுக்க சொன்னது? இல்ல மேடம், ஃபோன் கண்டினியூஸா வந்துட்டே இருந்ததா உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்றதுக்கு தான் மேடம் ஃபோன் எடுத்தேன். எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? உங்களுக்கு யார் என் போன் எடுத்து பேச சொன்னது? இல்ல மேடம். என்ன கேட்காம எப்படி என் போன் எடுப்பீங்க? அதுவும் என் ஹஸ்பண்ட் கிட்ட மேனஸ் இல்லையான்னு கேக்குறதுக்கு நீங்க யாரு? How dare you? மேடம் ப்ளீஸ் மேடம், இவங்க பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மேடம். சார், என் ஹஸ்பண்ட் தான் ஃபோன் பண்ணாரு. அப்புறம் பேசிக்கலாம்னு நான் போனை சைலண்ட்ல போட்டேன். இவங்க பாட்டுக்கு அவர்கிட்ட எது பேசிட்டு இருக்காங்க. ஏய் ஜூலி, கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்ல உனக்கு? அவங்க போனை எதுக்கு நீங்க அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சார், மீட்டிங்ல இருக்கோம், டிஸ்டர்பன்ஸா இருக்குமே தான். எதுக்குமா நீ இது மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? அவங்க ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணிருக்காரு, அதை நீ எதுக்கு எடுத்த? கொஞ்ச நேரம் நீ வெளியில போயிருமா. மீட்டிங் முடிஞ்சது நானே உனக்கு கூப்பிடுறேன். போமா. சாரி மேடம், அவங்க அப்படி பண்ணிருக்க கூடாது, தப்புதான். முதல்ல நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் வேணா நம்ம கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். இல்ல சார், பரவாயில்ல, நான் கிளாஸ் முடிச்சுட்டே பேசிக்கிறேன். சாரி. நான் வரல, நீ போ. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்தது செட் ஆகாது, ஒத்து வராது. பிரிஞ்சிருக்கு தான் உங்களுக்கு நல்லது, என்ன நல்லது, அவ்வளவுதான்.
என்ன அது இதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்பா ஹெட் பேண்டு இந்த இப்படி தலையில போட்டுக்கணும். இது எதுக்கு? இது இந்த பேண்டை இப்படி போட்டுக்கணும். ஓஹோ, முடியல படாம இருக்கிறதுக்கு. அப்படியா? முடியல படாம இருக்குவா? சரி சரி. இது எதுக்கு? டவல் போட்டுக்கோங்க மாமா. அப்பா இது என்னடா? கழுத்துல ஷேவ் பண்ண மாதிரி போட்டுக்கோங்கப்பா. இங்கயா? இது தலையெல்லாம் போட்டுக்கூடாதுப்பா. என்ன சாஞ்சிட்ட? சாஞ்சாதான் இந்த ஃபேஷியல் பண்ண முடியும். எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? மாமா கடைக்கு வர கஸ்டமர்ஸ் வச்சு என்னால ட்ரையல் பார்க்க முடியாதுல்ல. உங்களை வச்சு தானே ட்ரையல் பார்க்க முடியும். ஏண்டி அதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? அப்புறம் நான் எப்படிங்க கத்துக்கிறது? ஆ? மாமா நல்லா ப்ளீஸ் இருக்கு. மாமா. நீ ஃபேஷியல் பண்ண கத்துக்கிறதுக்கு எங்க மூஞ்சி தான் கிடைச்சதா என்ன? ஒரே ஒரு வாட்டிங்க ப்ளீஸ் ப்ளீஸ். மாட்டிக்கிட்டோம். நடக்கட்டும் நடக்கட்டும். இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்கும்போது பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். ஏண்டி நாளைக்கு த்ரெட்டிங் பண்ண ட்ரைனிங் எடுக்கணும்ட்டு என் புருவத்தை ஷேவ் பண்ணணும்னு சொல்லுவா போல் இருக்க. ஆஹா அதெல்லாம் எனக்கு நல்லா வரும். ஆ, அப்படியே வந்துட்டாலும் அமைதியா இருங்கன்னு சொல்றேன்ல. பிரைட்டான ஸ்கின்னை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ டார்க் ஸ்கின்னை வச்சு ட்ரைனிங் எடுக்கணும். அதுக்கு யாரை வச்சு டெஸ்ட் பண்றது? கிடைச்சாச்சு. கரெக்டா இருக்கா? தம்பி தம்பி ஒரு நிமிஷம் உட்காருங்களேன். எதுக்கு நீ? நான் ஃபேஷியல் பண்றதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். அதான் உங்களே வச்சு ஒரு ஃபேஷியல் பண்ணி ஐயோ பாக்கலாம். இல்ல நீ எனக்கு ஒரு மாதிரி தலைவலி இது மூடு தம்பி விட்டு தம்பி தம்பி வேணாம். ப்ளீஸ் தம்பி. அப்புறம் நான் எப்படி கத்துக்கிறது? 5 நிமிஷம் தான். நீ என்ன பண்ணாலே மூஞ்சி இப்படி தான் இருக்க. நீ வேணாம். பயப்படாதடா, நாங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கோம்ல. வா நீ வந்து வா வாடா அது இல்லப்பா எனக்கு வெளியே கொஞ்சம். வாடா. 5 நிமிஷம் தான் முடிஞ்சிடும். என்னங்க இது என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன். எதுக்கு? போட்டுக்க. நான் ஏன் போட்டுக்கலன்னு பாக்குறியா? அது எனக்கு தான் தெரியும். தம்பி இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படியே எம்ஜிஆர் மாதிரி சும்மா தக தகன்னு மின்ன போறீங்க. ஊருக்கு போன உங்க பொண்டாட்டி வந்ததும் இதுவா என் புருஷன்னு அசந்திர போறா. நீ கொஞ்சம் சீக்கிரம் நீ நான் போகணும். நீ ஆ, ஏன்டா சிடுசிடுங்கிற? பாவம் வேலை கத்துக்கிறான்ல, கொஞ்சம் பொறுமையா இருந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும்டா. ரொம்ப நேரம் ஆகுதுலப்பா. உனக்கு எவ்வளோ நேரம் நீ ஆகும்? இருங்க தம்பி இன்னும் 5 நிமிஷம் தான் முடிச்சிடலாம். பொறுமையா இரு. சரி அதெல்லாம் விடு. நேத்துக்கு எங்கடா போயிட்டு வந்த? கேக்குறேன் இல்ல, சொல்லுடா. எங்க போயிருந்த? வெளியே கொஞ்சம் நான் கேக்குறேன் எங்க போயிருந்தேன்னு. அதான் வேலை இருந்தது. என்ன வேலை இருந்தது? வேதா போன் அடிச்சாலும் நீ எடுக்கவே இல்லையா? அப்படி என்னடா வேலை? வேலையில் பிஸியாக நேரத்தில் ஃபோன் எடுத்துருக்க மாட்டேன். அப்படி அதுக்கு என்னடா பிஸி என்ன வேலை? பொண்டாட்டி போன் பண்ணா உடனே எடுக்கணும், புரியுதா? அவ பாவம் பெங்களூர்ல இருந்து அவ்வளவு தடவை போன் பண்ணிருக்கேன், நீ எடுக்கவே இல்லை. நீ எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமாவா? இல்லை எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? பொண்டாட்டி ஃபோன் அடிச்சா புருஷன் எடுக்கணும். ஆமா, புருஷன் ஃபோன் அடிச்சா பொண்டாட்டி எடுக்க இல்லையா? எடுக்கணும். ஏன் கேக்குறேன்? அப்புறம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எத்தனை தடவை ஃபோன் அடிச்சேன் தெரியுமா உங்களுக்கு? அவங்க எடுக்கவே இல்லை. 10-15 தடவை பண்ணிட்டேன். அதே மாதிரி திடீர்னு வேற ஏதோ ஒரு பொண்ணு ஃபோன் எடுத்து கண்ணா பின்னாடி என்னென்னமா கேக்குது. அது என்னது? மேனர்ஸ் இதுதான் கேக்குது. என்ன ஏன் பொண்டாட்டி நான் பேசிட்டீங்கன்னா மேனர்ஸ் வேணும் புரியல பண்ணுங்க. நீங்க என்னடா அவங்களே சப்போர்ட் பண்ணுகிறீங்க? அவங்க ஃபோன் அடிச்சு நான் எடுக்கலன்றதுக்கு என்ன கத்துறீங்க? நான் ஃபோன் அடிச்சு அவங்க எடுக்கலையே, அது ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. பயங்கர போங்க பாதலாம். அவன் ஏதோ பாவம் அவசர வேலையா இருந்திருப்பா, கவனிக்காம இருந்திருப்பா. விட்றா. அப்ப நான் மட்டும் வேலையா இருக்கக்கூடாதா? நான்ப்பா நான் இது கொடுங்க. ஆஹா வேதவழி பெங்களூர் போனதுல இருந்து இது வரைக்கும் இவர்கிட்ட பேசலையா? அப்போ இத வச்சு ஏதாவது பண்ணுவோம்.
மூஞ்ச பாரு. தம்பி 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 உட்காருங்க. அன்னைக்கு நீ போதும், நீங்க 5 நிமிஷம் இருந்தா போதும், நீங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நீ போய் மூஞ்சி கழுவிக்கிறேன். ஐயோ தம்பி, இப்பதான் பேக் போட்டிருக்கேன், அரை மணி நேரம் ஆகும். நான் நீ மாத்தி மாத்தி பேசுறீங்க, இப்ப 5 நிமிஷம் ஆகணும், நீங்க 1/2 மணி நேரம் ஆகுன்றீங்களா நீ? ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு அரை மணி நேரம் அவ்வளவுதான் ப்ளீஸ். இல்ல இல்ல நீ அதை சொல்ல, இந்த போன் பேட்டரியில சார்ஜ் போட்டு வச்சிருக்கிறேன், முக்கியமான போன்லாம் வரும், வேற வெளியே இருந்துலாம் போன் வரும், அது ஒரு மிஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு பிரச்சனை. நான் போய் அவ்வளவுதானே தம்பி, நான் எதுக்கு இருக்கேன், நான் போய் போன் எடுத்துட்டு வரேன், நீங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, இருங்க சாய்ங்க. தலையை சாய்க்காம உட்காருங்க. நான் போய் போன் எடுத்துட்டு வரேன். Okay, we'll do one thing. We'll take a quick lunch break, half an hour, and then I'll see you again. Yeah? Thanks. நீ அடிச்சுக்கிட்டே இரு, நீ எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன். சைலண்ட்ல போட்டாலும் அவ ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. என்ன பண்ணலாம்? பேசாம பிளாக்ல போட்டுற வேண்டிதான், அப்புறம் எப்படி ஃபோன் பண்ணுவா? என்னது ரிங்கி போல? வேதவல்லி, நீ தலை கீழே நின்னாலும் இனிமே தம்பிக்கு ஃபோன் பண்ண முடியாது. இந்த ஒரு விஷயத்தை வச்சு உங்க 2 பேரையும் நான் எப்படி பிரிக்கிறேன்னு மட்டும் பாரு. வாங்க வேதா, சாப்பிட போலாம். நீங்க வருவீங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வெளியில. சார் லஞ்ச் எல்லாம் இருக்கட்டும் சார். என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணும்போது நான் எடுத்து பேசியிருக்கணும். இப்ப பாருங்க லைனே கிடைக்க மாட்டேங்குது. கிளாஸ் போயிட்டு இருக்கிறதுனால தான் சார் நான் போனை எடுக்காம இருந்தேன். இவங்களை யார் எடுத்து பேச சொன்னது? இப்ப அவர் என்ன நினைச்சுப்பாரு தெரியுமா? பர்பஸா நான் தான் உங்களை போன் அட்டென்ட் பண்ண சொன்னேன்னு நினைச்சுப்பாரு. ஆல்ரெடி எங்களுக்குள்ள கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு சார். இதுல இவங்க வேற. உங்களுக்கு மட்டும் இல்லம்மா, கல்யாணம் ஆன ஒவ்வொரு வீட்லயுமே இதுதான் பிரச்சனை. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருக்கிறதுல தான் பிரச்சனையா இருக்கு. இதுக்கு போய் ஃபீல் பண்றீங்களே, அதெல்லாம் தானா சரியாயிடுமா? ஜூலி, சொல்லுங்க சார். வேதாவை சாப்பிட அழைச்சிக்கிட்டு போங்க. அது வந்து சார் இல்ல சார், நான் தனியாவே போய்க்கிறேன். அவங்கள பார்த்தாலே எனக்கு திரும்ப திரும்ப மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு. இந்த நேரத்துல அவங்க கூட என்னால சிரிச்சு பேசி சாப்பிடலாம் முடியாது. நான் தனியாவே போய் சாப்பிட்டுக்கிறேன். தேங்க்யூ. சார் ரொம்ப ஓவரா பண்றாங்க சார். சொல்லி வைங்க, இல்லனா அவ்வளவுதான். ஏய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ஜூலி. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அடுத்தவங்க அனுமதி இல்லாம அவங்க போனை தொடறதே தப்பு. இதுல நீ அவங்க போனை அட்டன் வேற பண்ணிருக்க. ஃபர்ஸ்ட் மேனர்ஸ்னா என்னன்னு நீ கத்துக்க. அது மட்டும் இல்லாம அவங்க நம்மளோட கெஸ்ட், அவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்க பாரு ஜூலி. என்ன சார் பெரிய மரியாதை? மரியாதை கொடுத்தா தானே திரும்ப மரியாதை கொடுக்க முடியும். முதல்ல அவங்க யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்க சொல்லுங்க. ஸ்டாப் இட் ஜூலி.
யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல நீ கத்துக்க, அப்புறம் அவங்களுக்கு கத்து கொடுக்கலாம். நம்ம கம்பெனி இந்த கேம்பை உனக்காகவோ எனக்காகவோ நடத்தல, அவங்களுக்காக நடத்துது. பர்டிகுலரா சொல்லணும்னா அவங்கள வச்சுதான் நடத்துது. நீ அவங்கள மதிக்கிறியா இல்லையோ, முதல்ல அவங்க திறமையை மதிக்க கத்துக்காங்க. வேதா, என் ஆபீசரையே வச்சு என்னைய அசிங்கப்படுத்திட்டல, இருக்குடி உனக்கு ஒரு நாள். மேடம் ஆர்டர் ப்ளீஸ். I'll call you if you want anything. Thank you. ஓகே மேடம். முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணி பேசணும். ஹலோ, என்ன வேதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் செஃப். செஃப், என்னோட ஹஸ்பண்ட் செகண்ட் லைன்ல வராரு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டுமா? சரிம்மா. ஓகே ஓகே, பாய் பாய். என்னது, கொஞ்ச நேரமா லைனே கிடைக்க மாட்டேங்குது. சரி, செஃப் எதுக்கு ஃபோன் பண்ணாருன்னு கேட்போம். சொல்லுமா. சாரி செஃப், அவரு ஃபோன் பண்ணியிருந்தாரு, அதான் கட் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம்மா. செஃப், ஏதாவது இம்பார்ட்டண்டான விஷயமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. கிளாஸ் விஷயமா பெங்களூர் போகிறேன்னு சொன்னேன்ல, எப்படி போயிட்டு இருக்கு என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்னு ஃபோன் பண்ணேன். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு செஃப். செஃப், செகண்ட் லைன்ல திருப்பி அவர் வராரு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டுமா? சரிம்மா வேதா, யுவர் ஓன் டைம், பொறுமையாக கூப்பிடு. ஹலோ ஹலோ, என்ன இது, நாம ஃபோன் பண்ண போகவே மாட்டேங்குது. அவரோட போனை அட்டென்ட் பண்றதுக்குள்ள கட் ஆயிடுது. மேடம், மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, போலாங்களா? ஒரு 5 மினிட்ஸ்ல நானே வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹலோ, போன் வச்சுட்டு போங்க. எதுக்கு? போர்டை பாருங்க. போன் நாட் அலவுட். கிளாஸ்ல போன் அலவுட் இல்ல. வச்சுட்டு போங்க. Okay, good afternoon. I hope you had a great lunch. So let's start.
வசமா மாட்டின. இப்ப என்ன பண்றேன் பாரு. ஹலோ, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது? மேடம் மீட்டிங்ல இருக்காங்க, அப்புறமா கால் பண்ணுங்க. இப்ப வைங்க. யாரும் நீ யார்டி சொல்ல? நீ எதுக்கு போன் எடுக்கிற? ஏன் முன்னாடி நான் போன் பண்ணி நீ என்னடி நடுவுல? நானும் பார்த்தது ஓவரா பேசுனேன். செகண்ட்ல மட்டும் போயிட்டு இது நான் போன் எடுக்க மாட்டீங்களா? நான் அவளை இலக்காரமா போயிட்டானா? அண்ணா என்ன வேணும்? பீர் ஸ்ட்ராங்கா இல்லையா? பீரா போய் பீர் எடுத்துறப்பா. சரிண்ணா. ஏய் என்ன இது க்ளீன் பண்ணு எத்தனை போதே